தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கும் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று கட்டாயத்தில் நடத்தப்படக்கூடிய போராட்டம் அல்ல. இந்த போராட்டத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய முதல் நபர் தமிழக காவல்துறை தான். பேசும்போது குறிப்பிட்டார், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய காவல்துறை துறை கண்காணிப்பாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். நானும் அதையே வழிமொழிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், ஒரு எஸ்சி வழக்கில் ஒரு பிரச்சனையில் வழக்கு போடுவதாக இருந்தால் அத்தாரிட்டியான அதிகாரியே மாவட்டத்துடைய துறை காவல் கண்காணிப்பாளர் தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த காவலரும் இதை வந்து சரி பண்ண முடியாது. எஸ்சி வழக்கை பதிவு செய்ய முடியாது. விதி அப்படிதான் இருக்கு. அப்ப ஒரு எஸ்ஐ வந்து வழக்கு போட்டாருன்னா டிஎஸ்பியை கேட்டு போட்டேன்னு சொல்லலாம், அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டாருன்னா நான் டிஎஸ்பியை கேட்டு போட்டேன்னு சொல்லலாம். ஆனா டிஎஸ்பி தான் என்னுடைய அத்தாரிட்டி. அதோட அவர் போட்ட வழக்கு நாளைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு செய்கிற போது காக்கி சட்டையை கையில் ஏந்தி கொண்டு தொப்பியை கையில் முடிச்சுட்டு குற்றவாளி கொண்டு நிற்க வேண்டிய முதல்வர் அவர் தான். எங்களுக்கு அதை பற்றி இல்லை. அரசு கம்யூனிஸ்ட் கட்சியோ தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ நாங்கள் சேர்ந்து நாங்கள் சட்ட போனோம். எங்களுக்கு மாநிலத்துக்கு என்ன பண்ணாச்சு? எங்களுக்கு இதை வந்து பாவக்கட்ட அங்கிறது, போராட்டத்தை அங்கிறது, பிரச்சனைகள் அங்கிறது பேச்சுக்கே கிடக்கு கிடையாது. இதுல பொறுத்துருமா வாழ்ந்துருமான்னு வரல. பிறப்பு தேடி போறதோட நாங்கள் எங்கேயும் போயிருப்போம். எங்களை வாழ்க்கை நாங்கள் வரும்போது அமைச்சிருப்போம். உங்களை போய் ஆதிக்க சாதியை தள்ளிவிட்டு கூட திறமிட்ட வாழ்க்கையாக வந்திருப்போம். ஆனால் புரட்சிக்காரர்களாக, போராளிகளாக, அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, தீண்டாமையை வேறறுப்பதற்காக, தீண்டாமை குழந்தைகளுக்கு முடிவெடுப்பதற்காக அல்லும் பகலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகம் முழுவதும் தன்னுடைய கருத்தை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த பிரச்சனை ஏதோ சாதாரண ஒரு 5 பேர் போட்டு வழக்கு இல்லை. இந்த நடந்த சம்பந்தப்பட்ட எனக்கு முன்னாள் பேசியதோட இந்த கிராமத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றது ஒன்றும் இல்லை. படிச்சு கைப்படுத்த கண்ணாடி இருக்கின்ற மாதிரி தெரியுது குற்றவாளி காவல்துறை. அந்த குற்றவாளிகள் ஆதிக்க சாதி வெளியேற கைது செய்யணும் கேட்கலாம். பேசும்போது சொன்னாங்க எஸ்சி வழக்குல அந்த நபரை இல்ல சாதி வெளிப்படுத்தவங்க தான் கைது செய்ய சொன்னோம். வெளிப்படுத்த நீங்க நாய் வளர்க்கலாம், வெளிநாய் வளர்க்க முடியுமா? சாதி இருக்கலாம், சாதி வெளி இருக்கலாமா? இதுதான் என்னோட கேள்வி. சாதி வெளியை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வளர்க்கணும். வெளிநாயே எஸ்ஓசியை போட்டு அப்படியே சொல்லணும், குழந்தையே கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்கிறது சட்டத்தை அனுப்பணும் கேட்கிறோம். சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம், காவல்துறை கை வைக்கக்கூடிய அரசாங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 நாள் கடந்து தேர்தல் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் பிரச்சனைகள் எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுடைய பார்வையிலே பெரியார் மண்ணிலே திராவிட கட்சிகள் ஆட்சிகள் நிறைய இருந்துட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி எப்படியோ போச்சு. அதுக்கு கொள்கை எல்லாம் கோட்பாடல்ல, எல்லாம் முட்டாக அழிஞ்சு போச்சு. அந்த கட்சியை பாதுகாக்கிறது பெரிய கவர்மெண்ட் நடந்தாகி போச்சு. பேருக்கு தான் திராவிட இயக்கத்தை முற்போக்கான எந்த கொள்கையும் கோட்பாடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. ஆக மதுரை பிஜேபி இந்த தேசத்தில் காந்திய வர்ணாசிரமத்தை அடக்குமுறைகளை உருவாக்கிய கட்சி, உருவாக்கிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். அவருடைய வாழ்தான் இந்த பிஜேபி. அவர் தலைமுறையோ வேற வகையில் உடம்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ் வாழ் இந்த பிஜேபி. சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அந்த அமைப்புகள் தான். அவனை எதிர்த்து போராடக்கூடிய தெம்பும் திராவிடியும் அதிமுகவுக்கு இல்லைன்னு நாங்கள் எல்லா நிலையிலும் சொல்றோம். ஆனால் தமிழகத்தில் அடுத்தபடியாக திராவிட ஆட்சி நடத்தி கொண்டு சமூக நீதி பேசுறீங்க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை சன்னியாசியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சட்டத்தை தான் நம்ம சொல்றோம். எங்களுக்கு புது சட்டம் கேட்கிறோமா? இருக்கிற போது என்ன பார்க்க போகுது? பொதுவான பாடல் போது இருக்கிற பொதுவான சட்டத்தை அமல்படுத்தணும்னு கேட்கணுமா? நாங்க
எல்லாரும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக, தமிழ்நாடு விவசாய சங்கத்துக்கு எதிராக, என்னுடைய சகோதர அமைப்புகளுக்கு எதிராக எத்தனையோ வழக்குகளை போட்டான், எத்தனையோ பொய் வழக்கு போட்டான், எத்தனையோ சாட்சிகளை அளித்தான். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறம்போட்டு தங்கம் என்பதை 25 ஆண்டுகாலம் கழித்து நிரூபித்தார்கள். எப்படி 254 அதிகாரிகள் குற்றவாளிகள் அந்த கிராமத்துக்குள் வந்து அத்துமீறல் செய்த காவல்துறை பாலியல் பலாத்காரம் செய்த அத்தனை காவலர்கள் குற்றவாளிகள். ஏன்னா இதெல்லாம் மனுஷங்க ஒரு மலை கிராமம், அங்க கல்வி கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் நெட்டு கிடையாது, செல்லு கிடையாது. அவன் எல்லா வகையிலும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை போய் அங்க இருக்கிற கிணத்துல வசத்தை வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமரசம் இல்லாத போராட்டத்தை நடத்தி எல்லாரும் குற்றவாளிகள் தெரிவிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பல கோடி ரூபாய் அந்த கிராமத்துக்கு நிவாரணமாக பெற்று தந்திருக்கிறோம். விளையாட்டுல அங்க இருக்கிற 254 குற்றவாளிகள்ல 19 பேர் இடையிலே சென்று போயிட்டான், பாதி பேர் போயிட்டான். இருக்கிறவர்களும் குற்றவாளி என்று சிறைக்குள்ள இன்னைக்கு கம்பெனி கொண்டிருக்கிறார்கள். விடமாட்டோம். தென்காசி காவல்துறை முதல் குற்றவாளி நான் சொல்றோம். இன்னைக்கு அந்த தோழர்களுக்கு எனக்கு ஒரு மகன் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மகன் அவர்கள் 20ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தமிழகத்தில் பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இருந்தாப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் நடத்தக்கூடிய ஆணையர்கள் இருக்கு. ஐயா சாமியோட அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கோம். நான் போறேன், இந்த மனு கொண்டு போறேன். போய் ஆளுநர் ஆணையம் உனக்கு வந்து புதுவத்தை விசாரிக்கிறார் கொள்ளத்தான் போறோம். அதோடு மட்டுமல்ல, தேசிய மனித ஆணையத்திற்கு மனித பேர் இருக்குது, எஸ்எஸ்சி ஆணையத்துக்கு பேர் இருக்குது, மாநில மனித ஆணையத்துக்கு பேர் இருக்குது. இந்த மாதிரிலாம் அனுப்பி